குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஈஸி அக்கௌண்ட்ஸ் அஃபிஷியல் 11th 12th இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறிப்பீட்டு பதிவு பயிற்சி கணக்கு 8 வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் சசிகுமாரின் ஏடுகளில் பின்வரும் நடவடிக்கைகளுக்கு குறிப்பீட்டு பதிவு தருக. இப்போ இந்த என்ன வியாபாரம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இந்த நிறுவனத்தில் எது சரக்கு, என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாகன உதிரி பாகங்கள் இல்லையா, இதுதான் இந்த நிறுவனத்துடைய சரக்கு. அதை யார் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார். இந்த ரெண்டை தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நிறுவனத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 அக்டோபர் 1 வியாபாரம் தொடங்குவதற்கு இட்ட சரக்கின் மதிப்பு, அதாவது சரக்கு அந்த சசிகுமார் எவ்வளோ இந்த வாகன உதிரி பாகங்கள் சரக்கு இருப்பா போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000. அப்போ நாள் அக்டோபர் 2017 இது டேட். அப்போ வியாபாரம் தொடங்குவதற்கு இட்ட சரக்கின் மதிப்பு, வியாபாரம் தொடங்குவதற்கு சசிகுமார் இட்ட சரக்கின் மதிப்பு. அப்போ உள்வருவதை பற்றுவை, சரக்கிருப்பு உள்ளார வருது இல்லையா, அப்போ சரக்கிருப்பு கணக்கு பற்று 40,000. அவர் தானே ஓனரு, அவர் தானே முதல் போடுறாரு. அப்போ சசிகுமார் முதல் கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது சொத்து கணக்கு, உள்வருவதை பற்றுவை. இது ஆசார் கணக்கு, தருபவரை வரவுவை. ஓகேவா? 40,000 சசிகுமார் முதலிட்டு தொழில் தொடங்கியது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, வணிகத்தில் இட்ட ரொக்கத்தின் மதிப்பு. இப்போ எப்படி வாகன உதிரி பாகங்கள் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி இப்போ பணம் போட்டிருக்காங்க. இப்போ பணம் போட்டிருக்காங்க. வணிகத்தில் இட்ட ரொக்கத்தின் மதிப்பு. எப்படி சரக்கு இருப்பவங்க உள்ளார முதலாக போட்டாங்களோ அதே மாதிரி ரொக்கத்தை போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கும் அதே தான். பார்த்தீங்கன்னா டேட் 3 ரொக்கம் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுவும் சொத்து கணக்கு. அப்போ ரொக்க கணக்கு பற்று யார் போட்டிருக்காங்க அப்படின்னா சசிகுமார் தான் போட்டிருக்காங்க. அப்போ சசிகுமார் முதல் கணக்கு வரவு எவ்வளோ போட்டிருக்காங்க? 60,000. சசிகுமார் ரொக்கமிட்டு தொழில் துவங்கியது. ஓகேவா? அடுத்தது, அருளிடமிருந்து கடனுக்கு வாங்கிய சரக்கின் மதிப்பு 70,000. இப்போ அருள் யாரு? அப்போ கடனுக்கு வாங்கிய சரக்கு அப்படின்னு வந்தாலே, நான் ஏற்கனவே உள்ள குறிப்பேட்டில் பதில் சொல்லியிருக்கேன், சரக்கு வாங்கியது, வாங்கிய சரக்கு அப்படின்னு வந்தாலே கொள்முதல். அப்போ கொள்முதல் கணக்கு பற்று, செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவைன்ற விதிப்படி கொள்முதல் கணக்கு பற்று. இப்போ நம்ம அருளிடமிருந்து கடனுக்கு வாங்குறீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கடனுக்கு ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா யார்கிட்ட வாங்கணுங்கிறது கண்டிப்பாக தெரியணும். அப்போ இது ஆசார் கணக்கு, பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை. இப்போ அருள் தருபவராக இருக்கிறதுனால வரவு. அப்போ வாங்கிய சரக்கு அப்படின்னா கொள்முதல், அருள் தருபவராக இருக்கிறதுனால ஆசார் கணக்கு, வரவு வைக்கணும். அப்போ 4 கொள்முதல் கணக்கு பற்று, தருபவர் அருள்ன்றதுனால அருள் கணக்கு. ஏன் அருளை போடுறோம் அப்படின்னா கடனுக்கு வாங்கியிருக்கோம். அப்போ கொள்முதல் பண்ணியிருக்கோம் யார்கிட்ட? அருள்கிட்ட. அப்போ கடனுக்குன்றதுனால அருள். இதுவே அந்த இடத்துல ரொக்கம் இருந்ததுன்னா ரொக்கம்னு போடுது. அப்போ அருளிடம் கொள்முதல் செய்தது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000. அடுத்தது, அருளிற்கு திருப்பிய சரக்கு. இப்போ நம்ம வாங்கியிருக்கோம், அது பிடிக்கல இல்லையா, அதனால அது திருப்பம், கொள்முதல் திருப்பம். வாங்கினது திரும்பிடுச்சு அப்படின்னா கொள்முதல் திருப்பம், கொள்முதல் பற்று அப்படின்னா கொள்முதல் திருப்பம் வரவு. இப்போ யாருக்கு திருப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளுக்கு தான். ஏன்னா அருள்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், பிடிக்கல, நமக்கு அந்த சரக்கு கொஞ்சம் டேமேஜாக இருந்திருக்கு. ஸோ அதனால் வாங்கின பொருளை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஏதோ டேமேஜ் இருக்கிறதுனால இல்லை பல்வேறு காரணங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ பெறுபவர் யாரு? அப்போ ஆசார் கணக்கில் அருள் தான் பெறுபவர். அப்போ பெறுபவரை பற்றுவை, அருள் கணக்கு பற்று.
இப்போ கொள்முதல் வந்து செலவு, கொள்முதல் திருப்பம் வருமானம். நம்ம அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், அந்த பணம் திரும்ப வரும் இல்லையா. அப்போ கொள்முதல் திருப்பம் வரவு, கொள்முதல் திருப்பம் வரவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. அருளுக்கு சரக்கு திருப்பியது. ஓகேவா. அடுத்தது அருளின் கணக்கில் செலுத்திய தொகை. அருளின் கணக்கில் செலுத்திய தொகை. இப்போ நம்ம அவங்ககிட்ட வாங்கினது 70,000, அப்போ திருப்பிட்டோம் 10,000 திருப்பியாச்சு. இப்போ நம்ம கடன், அப்போ அருளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகை 60,000 தான். அப்போ அவருக்கு நம்ம கொடுத்துட்டோம். தொகைன்னு முடிச்சதுனால நம்ம ரொக்கம்னே எடுத்துக்கணும். அப்போ 10ஆம் தேதி அருள் கணக்கு பற்று, ஏன்னா நம்ம தொகையாக கொடுத்துருக்கோம், அப்போ ரொக்கமாக கொடுத்துருக்கோம். அப்போ அருள் கணக்கு பற்று, அருள் தான் நமக்கு பெறுபவர். அருள் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு. தொகையாகவே செலுத்திருக்கீங்க, அதனால் ரொக்கமே போட்டுக்கலாம். 60,000 அருளுக்கு செலுத்திய ரொக்கம். ஓகேவா. ஸோ அடுத்தது சந்தருக்கு கடனுக்கு விற்ற சரக்கின் மதிப்பு. சந்தருக்கு கடனுக்கு விற்ற சரக்கின் மதிப்பு. கடனுக்கு விற்கிறீங்க இல்லையா, இப்போ விற்ற அப்படின்னு வந்தாலே விற்பனை தெரிஞ்சு போச்சு. கடனுக்குன்றதுனால கண்டிப்பாக பேர் வந்துடணும். ஓகேவா. விற்பனை வரவு, வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு. விற்பனை வந்து வருமானம், சந்தர் வந்து பெறுபவர், ஆசார் கணக்கு பெறுபவர் கணக்கு பற்று. அப்போ சந்தர் கணக்கு பற்று தேதி 15. இங்கே மேலே விவரம் 4 எழுதிக்கோங்க. சந்தர் கணக்கு பற்று விற்பனை கணக்கு. ஏன்னா கடன் விற்பனைன்றதுனால பேர் கண்டிப்பாக வந்தே ஆகும். இதுவே ரொக்க விற்பனைனா சந்தர் பேரே தேவையில்ல, ரொக்கம் உள்ளார வருது, சொத்து உள்ளுவரதை பற்றவைன்னு வச்சுக்கலாம். இது வந்து கடன் விற்பனைன்றதால கண்டிப்பாக சந்தர் பேர் தான் வரணும். 30,000 சந்தருக்கு கடனுக்கு விற்றது. ஓகேவா. அடுத்தது 18ஆம் தேதி சந்தர் திருப்பி அனுப்பிய சரக்கின் மதிப்பு. இப்போ நம்ம வந்து விற்றோம் இல்லையா சந்தருக்கு, இப்போ அவருக்கு வந்து அது பிடிக்கல, ஏதோ டேமேஜ் இல்லையா, அப்போ அவரு நமக்கு திருப்புறாரு. ஓகேவா. அப்போ விற்பனை திருப்பம் கணக்கு பற்று. விற்பனை வரவுன்னா விற்பனை திருப்பம் பற்று, விற்பனை திருப்பம் கணக்கு பற்று. இப்போ வந்து யார் தராரு, இந்த விற்பனை திருப்பத்தை யார் செஞ்சாங்க அப்படின்னா சந்தர் தான் செஞ்சார். அப்போ தருபவரை வரவுவை. இப்போ சந்தர் கணக்கு வரவு. ஓகேவா. விற்பனை திருப்பம் பாருங்க, சந்தருக்கு விற்றுருக்கோம், இப்போ வந்து அவர் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி திருப்புறாரு. விற்பனை வரவு, அப்போ விற்பனை திருப்பம் பற்று. அந்த பொருளை யார் விற்பனை திருப்பம் பண்ணது அப்படின்னா சந்தர் தான். ஸோ அதனால தருபவரை வரவுவை எவ்வளவுக்கு திருப்பியிருக்காங்க அப்படின்னா 6,000க்கு திருப்பிட்டாரு. சந்தர் விற்பனை திருப்பம் செய்தது. ஓகேவா. அடுத்தது சந்தரிடமிருந்து ரொக்கம் 23,000 பெற்றுக்கொண்டு அவரது கணக்கு முடிக்கப்பட்டது. சந்தரிடமிருந்து ரொக்கம் 23,000 பெற்றுக்கொண்டு அவரது கணக்கு முடிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒன்று கண்டிப்பாக பார்க்கணும். என்ன அப்படின்னா இந்த சந்தருக்கு நம்ம விற்றது வந்து 30,000. அவர் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, பிடிக்கல, வாங்கிட்டு போனது பிடிக்கலன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, திருப்பிட்டார். அப்போ அவர் நமக்கு தர வேண்டியது எவ்வளோ அப்படின்னா 24,000 தான். இப்போ இந்த 24,000 தந்தாரான்னு பார்த்தீங்கன்னா தரலை, 23,000 தான் தந்திருக்காரு. அப்போ 1,000 ரூபாய் அப்படின்னா வாராக்கடன். இந்த 1,000 ரூபாய் என்னது அளித்த தள்ளுபடி கூட வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவருக்கு தள்ளுபடி கொடுத்துருக்கோம், டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கூட நீங்கள் கண்டிப்பாக கணக்கு வச்சுக்கலாம். அப்போ ரொக்க கணக்கு பற்று, அளித்த தள்ளுபடி கணக்கு பற்று, சந்தர் கணக்கு முடிச்சதுனால கண்டிப்பாக வரவு. ஓகேவா. ரொக்க கணக்கு பற்று, அளித்த தள்ளுபடி கணக்கு பற்று, சந்தர் கணக்கு, தருபவர் யாரு சந்தர் தான். கணக்கு முடிச்சிட்டாருன்னு வந்தாலே எவ்வளோக்கு முடிச்சாங்க, எவ்வளோ அவர் தர வேண்டியது எவ்வளோ அப்படின்னா 24,000. அதை நமக்கு தந்துட்டாருன்னு அர்த்தம். கணக்கு முடித்தாருன்னு வந்தாலே அவர் நமக்கு தர வேண்டிய தொகையை தந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர் நமக்கு தர வேண்டிய தொகை 24,000, அது கணக்கு முடிச்சிட்டாரு. ஆனால் நமக்கு உண்மையிலே தந்தது எவ்வளோ அப்படின்னா கணக்கு முடித்தாருன்னா 24,000க்கும்
ஆனால் நமக்கு பணம் வந்தது எவ்வளோ அப்படின்னா 23,000. அதில் அந்த 1000 ரூபாய் என்ன மிஸ் அப்படின்னா நம்ம அவருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். சரி இவ்வளோ சீக்கிரம் நமக்கு பணத்தை பே பண்ணிட்டாங்கன்றதுனால நம்ம அவருக்கு என்ன பண்ணியிருக்கோம், தள்ளுபடி கொடுத்துருக்கோம். ஸோ இதனையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இவ்வளோ வேரியேஷன் வருது அப்படின்னா இதுதான் கணக்குடைய ரூல்ஸு. விற்றது அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவர் திருப்பிட்டாரு. இது விற்பனை திருப்பம். கழிச்சிங்க அப்படின்னா அவருக்கு தர வேண்டியது 24,000. ஆனால் தந்தது எவ்வளோ அப்படின்னா 23,000. ஏன் மிஸ் 1000 ரூபா தரலை, ஆனால் கணக்கு முடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக கணக்கு முடிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு பேருக்கு நேராக அவர் கொடுக்க வேண்டிய முழு தொகையும் போட்டுக்கோங்க. அவர் உண்மையில உள் வருவதே பற்றுவை ரொக்கம் வந்து சொத்து கணக்கில் உள்ளார வருது. 23,000 தான் தந்தார், கணக்கு முடிச்சது 24,000. அப்போ என்ன மிஸ் 1000 ரூபாய் இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். கணக்கு புரிஞ்சுதாம்மா பாருங்க. அப்போ நம்ம கணக்கு முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி ரொக்க கணக்கு பற்று ரொக்கம் அவருக்கு கொடுத்துருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 23,000. அளித்த தள்ளுபடி 1000. கணக்கு சந்தர் முடிச்சிட்டாருன்றதுனால சந்தர் கணக்கு வரவு 24,000. ஓகேவா, சந்தர் கணக்கு முடித்தார். ஓகேவா. ஸோ அடுத்தது 25ஆம் தேதி மின்னணு பரிவர்த்தனை மூலம் சம்பளம் வழங்கியது. மின்னணு பரிவர்த்தனை மூலம் சம்பளம் வழங்கியது. அப்போ சம்பள கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. சம்பளம் வந்து மின்னணு முறையில் கொடுத்துருக்கீங்க, கையில் ரொக்கமாக கொடுக்கல. அப்போ சம்பளம் கணக்கு பற்று வங்கி கணக்கு. மின்னணு அப்படின்னாலே வங்கி 2000 சம்பளம் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா. மின்னணு முறையில் சம்பளம் வழங்கியது. ஓகேவா. அடுத்தது சசிகுமார் தனது சொந்த பயன்பாட்டிற்காக எடுத்துக்கொண்ட சரக்கின் மதிப்பு. பாருங்க, சரக்கின் மதிப்பு என்ன எடுக்கிறாரு, வாகன உதிரி பாகங்கள் எடுக்கிறார். என்ன எடுக்கிறாரு, வாகன உதிரி பாகங்கள் எடுக்கிறார். தன்னோட சொந்த பயன்பாடு, அவரோட வெஹிக்கிள், அதோட மோட்டாரு இல்லைன்னா அவருடைய வண்டி சைக்கிள் இதாக ரிப்பேர் ஆகிருக்கலாம். அவர் கடன்றதுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய ஓன் யூஸ்க்காக எடுக்கிறார். ஸோ இப்படி அவர் தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காக எடுத்தாலோ இல்லை விற்பனை மேம்பாட்டு செலவுக்காக செஞ்சாலோ இல்லை தானமாக கொடுத்தாலோ அறக்கொடை நிறுவனங்களுக்கு கொடுத்தாலோ, ஸோ இந்த மாதிரியான வாக்கியங்கள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுப்பு சொந்த பயன்பாட்டுக்குன்னு வந்துச்சு அப்படின்றதுனால எடுப்பு கணக்கு பற்று. அடுத்தது என்ன, சரக்கை தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாரு இல்லையா, அப்போ இது நம்ம விற்றுருந்தா காசாயிருக்கும். சொந்த செலவுக்கு பயன்படுத்தினதுனால கொள்முதல்னு போட்டுக்கணும். ஓகேவா. இது நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க. எடுப்பு ரொக்கமாக எடுத்தால் ரொக்க கணக்கு வரவு. இப்போ சரக்காக எடுக்கிறாரு. எப்போ ஒரு சரக்கு காசு விற்காம காசு வராமல் ஒரு பயன்பாட்டுக்காக நிறுவனத்தை விட்டு வெளியில் போகுதோ அப்போ நீங்கள் அந்த கொள்முதலை வர வச்சுக்கணும். ஓகேவா. அப்போ 10,000. அப்போ சொந்த செலவுக்கு சரக்கு எடுத்தது. ஓகேவா. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இந்த ஸ்கெட்சில் எழுதுனது உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன செய்யணும், வேறு ஏதாவது பென்லேயே எழுதுங்க. ஏதாவது உங்களுக்கு ட்ரபிளாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். புரியலைன்னாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சம் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.